இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் கார்த்திக் அவர்கள் கண்டன உரை வழங்க வருகிறார். அந்த அகழாய்வினுடைய காலத்தை குறைக்க முற்படுகிற சதியை கண்டித்தும் நடக்கிற இந்த கண்டன கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் கீழடியை பாதுகாப்பதற்காக தாமுஏகாசா எப்போதெல்லாம் போராடுகிறதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு துணையாகவும் தமிழர் பாரம்பரியத்தையும் தமிழர் வரலாற்றையும் மீட்டெடுக்கும் போராட்டத்தில் தன்னையும் இழைத்துக் கொள்கிற அமைப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இப்போது மட்டுமல்ல எப்போதும் களத்திலே இருப்போம் என்ற உறுதியை முதலிலே கூறிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் கேட்க விரும்புவது 2 கேள்விகள் தான். அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டுதான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அதற்கு வேறு வழி இல்லாதனாலதான் இவ்வளவு தூரத்திற்கு ஒன்றிய அமைச்சர் உட்பட சிக்கி திணறி இவ்வளவு பதில்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 2014 இந்த அகழாய்வு துவங்கியதிலிருந்து ஏறக்குறைய 11 ஆண்டு காலம் ஒரு பெரும் போராட்டத்தினோட தான் கீழடி வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது நாம் தொடர்ச்சியான போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த காலத்தினுடைய வரலாற்றை கண்டறிகிற போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். நாங்கள் கேட்க விரும்புகிற கேள்வி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக கேட்க விரும்புகிற கேள்வி, இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய ஆட்சியாளர்கள் தமிழிற்காகவும் தமிழினுடைய பெருமைக்காகவும் தமிழின் தொன்மைக்காகவும் ஏராளமான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று இங்கே இருக்கிற ஏஜென்ட் துவங்கி மேலே இருக்கிற அமைச்சர்கள் வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் கேட்க விரும்புறது அதுதான். இங்கே இருக்கிற RN ரவி அவர்கள் 4 முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை மதுரைக்கு வந்திருக்கிறார். அமித்ஷா அவர்கள் 5 முறை இதுவரை மதுரைக்கு வந்திருக்கிறார். இது தவிர ஏராளமான ஒன்றிய அமைச்சர்கள் இதுவரை மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை நீங்கள் ஏன் ஒரு முறை கூட கீழடியை சென்று பார்க்கவில்லை என்கிறது எங்களுடைய முதல் கேள்வி. உண்மையிலேயே நீங்கள் தமிழர் பாரம்பரியத்தையும் தமிழையும் காக்கிற போராட்டத்தை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் திசன் என்று சொல்லக்கூடிய சொல் கண்டறியப்பட்டிருக்கிற கீழடியை ஏன் நீங்கள் பார்வையிடவில்லை? வரலாற்றின் திசையை காட்டக்கூடிய கீழடியை நீங்கள் பார்வையிட மறுப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் பொது வழியில் கூற வேண்டும் என்பதுதான் வாலிபர் சங்கம் கேட்க விரும்புகிற கேள்வி. அதே போல இன்றைக்கு தமிழருக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று ஒன்றிய அரசாங்கமோ RN ரவியோ எப்போதெல்லாம் பிரதமரோ சொல்லுகிறாரோ அப்போதெல்லாம் பேச இங்கே வந்து ஊடகங்கள் முன்னால் காத்து கிடக்கிற அண்ணாமலையோ எல்முருகனோ ஏன் இதுவரை நீங்களும் கீழடிக்கு செல்லவில்லை? அண்ணாமலைக்கோ எல்முருகனுக்கோ ஏன் மோடிக்கு அமித்ஷாவுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு கூட மதுரைக்கு வழி தெரியாம இருக்கலாம், சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க கீழடிக்கு வழி தெரியாம இருக்கலாம். அண்ணாமலைக்கும் உங்க எல்முருகனுக்கும் ஏன் வழி தெரியாம போச்சு? நாளை மறுநாள் 22ஆம் தேதி நீங்க வந்து முருகர் மாநாடு நடத்த போறீங்க. முந்தா நாள் அமித்ஷா மதுரைக்கு வந்துட்டு போனாரு. ஏன் நீங்க அந்த ஆய்வு கூட்டம் நடத்தினதுல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் கீழடி இருக்கிறது. ஒரு முறையாவது நீங்கள் கீழடியை சென்று பார்த்தீர்களா? இப்போது ஒன்றிய அமைச்சர் எந்த அறிக்கையை வெளியிட முடியாது என்று சொல்கிறாரோ அந்த ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் இதுவரை ஒரு முறை கூட கீழடியை பார்க்கவில்லை. ஏன்? இது போன்ற ஏராளமான கேள்விகளை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏன் என்று சொன்னால் வரலாற்றின் மீது சூது பவளத்தை வீசி இருக்கிறது கீழடி. நீங்கள் வரலாற்றின் மீது மகாபாரத தாயக்கட்டையை வீச நினைக்கிறீர்கள். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த சூது பவளம் வரலாற்றின் சூது பவளம். இந்த சூது பவளம் தமிழர் வரலாற்றின் சூதை நீங்கள் அதை முறியடிக்க செய்கிற சூழ்ச்சிகளை வெளியே எடுத்து சொல்லும் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகின்றவர்களே. நன்றி, வணக்கம்.